ரியாலுல் ஜினான் அரபி கல்லூரியின் 150ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நெல்லை மாவட்டம் பேட்டை முகமது நயினார் பள்ளிவாசலில் உள்ள ரியாலுல் ஜினான் அரபி கல்லூரியின் 151வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் 150ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மௌலவி ஆலிம் ரியாஜி பட்டமளிப்பு விழா MNP மஹாலில் வைத்து நடைபெற்றது. RJ அரபி கல்லூரி மாணவர் கிராத் ஓதினார். பேட்டை MNP ஜமாத் செயலாளர் ஹாஜி திவான் தக்கீர் முஹைதீன் வரவேற்புரையாற்றினார். MNP ஜமாத் ஹாஜி தாதாபீர் தலைமை தாங்கினார். முன்னாள் செயலாளர் ஹாஜி கோதர் மைதீன் சாஹிப், கங்கைகொண்டான் குளோப் ரேடியோ கம்பெனி அதிபர் ஹாஜி இப்ராஹிம், MNP ஜமாத் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஹாஜி முகமது அமானுதீன், ஹாஜி முகமது இப்ராஹிம் என்ற வெள்ளையத்தா, மிஹராஜுதீன், ஜாஃபர் ஜலாவுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேட்டை RJA கல்லூரியின் முதல்வர் ஹிமாயூன் கபீர் ஆலிம் உஸ்மானிக் துவக்க உரையாற்றினார். நெல்லை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் கௌரவ தலைவர் TJM ஜலாவுதீன் ஆலிம் ரியாஜி, ரஹ்மத் மாத இதழ் ஆசிரியர் அப்துல் ரஹீம் ஆலிம் பாஜில் பாகவி, மதராசா பைலூர் ரஹ்மான் ஹிப்லு கல்லூரியின் துணை முதல்வர் கமாலுதீன் ஆலிம் பாகவி, நெல்லை டவுன் ஜும்மா பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி ஜமால் முகமது ஹுசைன் பாகவி, பேட்டை முகமது நயினார் பள்ளிவாசல் இமாம் முஹைதீன் பஷீர் ஆலிம் தாவூத், பேட்டை முகமது நயினார் பள்ளிவாசல் உதவி இமாம் மௌலானா மௌலவி சுல்தான் அலாவுதீன் ஆலிம் பாசி, பேட்டை ரஹ்மானியா பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி சையத் அலி ஆலிம் வாஹிதி, பேட்டை மக்தூம் ஞானியார் பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி முகமது முபாரக் ஆலிம் ரஹீமி, பேட்டை MNP ஜமாத் பொருளாளர் சையது முகமது புகாரி, RJA கல்லூரியின் பேராசிரியர்கள் அப்துல் ஜலீல் ஆலிம் உலவி, சாகுல் ஹமீத் ஆலிம் ஜலாலி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தென்காசி மாவட்டம் வடகரையை சேர்ந்த முகமது அப்பாஸ், ராமநாதபுரம் கீழக்கரையை சேர்ந்த சதாம் ஹுசேன், தென்காசி மாவட்டம் வடகரையை சேர்ந்த அபுபக்கர் சித்திக், ராமநாதபுரம் மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த ஷாகுல் ஹமீத், நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கரன் பந்தலை சேர்ந்த முகமது ஆபிக் ஆகியோருக்கு மேலப்பாளையம் உஸ்மானியா அரபி கல்லூரியின் முதல்வர் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்பாகி பட்டங்களை வழங்கி விழா பேருரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், ஜமாத் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். MNP ஜமாத் நிர்வாக குழு உறுப்பினர் அகமது யூசுப் நன்றி கூறினார். அப்படிங்கிறதுப்பட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனிதான் நீங்கள் அதிகமாக ஓத வேண்டும். ஓதலிலே தேடல் அதிகமாக இருக்க வேண்டும். மௌத் வரைக்கும் தேடல் இருக்க வேண்டும். அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹ்தி, தொட்டில் முதல் சுடுகாடு வரை கல்வி இருக்கிறது. நீங்கள் தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு பட்டமே தவிர நீங்கள் முடித்து விட்டீர்கள் என்பதற்கு பட்டம் அல்ல. தேடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை கொடுத்தார். அல்லம ஆதம் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அஸ்மாவை கற்றுக் கொடுத்தார். அஸ்மானா ஓதி பார்க்கறாங்க, எழுத்துல போடுறாங்க, அந்த அஸ்மா இல்லை, மொழியியல் கல்வியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஅல்லம்னாஹு ஸனஅத லபூஸில் லக்கும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஐடி தொழிற்சாலை அந்த ஆற்றலை சக்தியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். பறவைகளினுடைய பேச்சை கேட்டு அவர்களோடு சம்பாஷிக்கக்கூடிய ஆற்றலை சக்தியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜுவாலஜி சம்பந்தமான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். உலகத் ஆத்தீனா லுக்மானல் ஹிக்மத், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத் என்ற தத்துவ கலையை கற்றுக் கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஅல்லம்னாஹு மில்லத்துன்னா அலீமா, அவன் புறத்தில் இருந்து மூசா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இல்மே லதுன்னியை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஆதம் நபிக்கு மொழியியல் கல்வி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஐடி கல்வி, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஜுவாலஜி, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கனவிற்கு விளக்கம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தத்துவ ஞானங்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவன் புறத்திலிருந்து விசேஷமான ஞானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்தான்? வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு தெரியாத எல்லாவற்றையும் கற்றுத் தந்தார்கள். எல்லா ஞானத்தையும் நான் உங்களுக்கு கற்றுத் தந்து விட்டேன் என்று சொல்கிறார். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோர் எல்லோருடைய ஞானமும் எனக்கு ஒட்டுமொத்தமாக தரப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நபியை பார்த்து முன்னோர் பின்னோர் எல்லாருடைய ஞானமும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் கேளுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்று நபியை கேட்க சொல்கிறார். யாருக்கு முழுமையான ஞானம் கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த நபியை அதிகம் கேட்க சொல்கிறார் என்றால், இதன் மூலவிகளே, பட்டு வாங்க இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், தேட வேண்டும், தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். கல்விக்கு முற்றுப்புள்ளி என்பது இல்லை. இனிதான் நீங்கள் அதிகமாக தேடி ஆலயங்களாக ஆக வேண்டும். பல காரியங்கள் பல வேளைகள் இருக்கிறார். இப்தீகா, அதை அல்லாஹ்தான் வெளிப்படுத்துவான். லா இப்தீகா லா இப்தீகா, அது தானாக வெளியாகாது, தெரியாது. அல்லாஹ் நடத்தாட்டுகிற செயலை வைத்து நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டியதால் அல்லாஹ்தான் வெளியாக்குவான். இந்த பதிலை சொல்லுங்கள் என்று கனவிலே பதில் சொல்லி கொடுத்தார்கள் ஒரு ஆசிரியர். மறுநாள் தைரியமாக பாட அறையிலே போய் உட்கார்ந்தார். அதே மாணவர் வந்தார், அதே கேள்வியை கேட்டார். இந்த பதிலை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். லஹு ஷுஊலுன் இப்தீகா லா இப்தீகா என்ற இந்த பதிலை சொன்னபோது அந்த மாணவர் சொன்னார், ஸல்லி வஸல்லி அலா மன் அல்லமக ஃபில் மனாம், கனவிலே உனக்கு இந்த பதிலை கற்றுத் தந்தார்களே அவர்களுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் நீ சொல்வாயாக என்று அந்த மாணவர் சொன்னார். அந்த மாணவர் யார்? ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். கனவிலே வந்து பதில் சொன்ன ஆசிரியர் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு தான் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லும்படியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். கவலையோடு அக்கறையோடு நாம் கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படுகிற பொழுது அல்லாஹ்வே ஆசிரியர். அந்த அடிப்படையிலே நீங்கள் பட்டம் பெற்று விட்டாலும் உங்களுடைய கற்றல் தேடல் குறைந்து விடக்கூடாது, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கற்றிருந்தாலும் அமல் செய்யுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொன்னால் தான் ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வல்லமா, கற்றால் சிறந்தவன் அல்ல. கற்றல் இனிது, கற்பித்தல் அதனினும் இனிது. கற்றுக் கொடுங்கள், அப்போதான் நீங்கள் சிறப்பானவர்களாக ஆகுவீர்கள். அந்த மௌலவிகளினுடைய பெற்றோர்களே, உறவினர்களே, அவர்கள் இந்த உலகத்திலே அற்ப காசுகள் தான் சம்பளம் வாங்க போகிறார்கள். கவலைப்படாதீர்கள். என் பிள்ளை எனக்கு என்ன பெருசா சம்பாதிச்சு தந்துட்டா நினைக்காதீங்க. உங்களுக்கு கண்ணியத்தை பெற்று தருவார்கள்,
கௌரவத்தை பெற்று தருவார்கள். அவர்களுடைய துஆ உங்களுக்கு நீடித்த ஆயுளை தரும், சரீர சுகத்தை தரும். அதைவிட மேலாக உங்களுடைய கபருடைய இருளை போக்கி வெளிச்சத்தை தரும். நரகத்திலிருந்து உங்களை தூரமாக்கி சொர்க்கத்திற்கு எடுத்துச் செல்லும். பிள்ளைகளை ஆலிமாக்கி விட்டவருக்கு யாரும் சஞ்சலப்படக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அது அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் பாட்ஷா பெரிய மன்னரோடு உட்கார்ந்து ஜூஸ் கூல் ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபாடூதச். அப்படி குடிக்கும் போது குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் சிரிப்பு வருது, சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அரசருக்கு முன்னாடி உட்கார்ந்து குடிக்கிற ஜூஸ் குடிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்குமா? நமக்கு கிடைக்கும். அது ஆலிம்ஸாக்கு கிடைக்குமா? அவர்களுக்கு அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடைத்த பொழுது அவர்கள் ஆனந்தத்திலே சிரித்த பொழுது மன்னர் கேட்டார், ஏன் இந்த புன்னகை என்று கேட்ட பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க ஊருக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுப்பார்கள். எனக்கு தந்தை இல்லை, அனாதை. என் தாய் தான் என்னை பராமரித்தால். நான் சலவை தொழிலாளியாக சிறுவனாக இருக்கிற பொழுது சலவை தொழில் செய்து அது சலவை தொழிலாளிகளிடத்திலே கூலியாக இருந்து காசை பெற்று பணத்தை பெற்று என் தாய்க்கு கொடுப்பேன். அதை வச்சுதான் எங்க குடும்பம் ஓடிச்சு. ஆனா அபூ ஹனீஃபா இமாம் வந்த பிறகு நான் அவங்க கூட கல்வி கற்கவே போயிட்டே இருந்தேன். எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு. மதரசாவுக்கே வந்து ஏங்க என் பிள்ளைய போட்டு கெடுக்கிறீங்க, அவன் சம்பாதிச்சு தர துட்டதை வச்சுதானே நான் ஜீவனாம்சம் கழிக்கிறேன், சாப்பிடுறேன், அவனை விடுங்க என்று தாய் வந்து என் தாய் வந்து என்னை மதரசாவை விட்டு திரும்ப அழைக்கிற பொழுது அபூ ஹனீஃபா இமாம் அவர்கள், உன் பிள்ளை சம்பாதிச்சு தர்ற துட்டு நான் தர்றம்மா, நான் உனக்கு பணம் தர்றேன், நல்ல பிள்ளை, விளையும் பயிர் மொழியிலே தெரியும், அவரை படிக்க விடு, ஓட விடு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த நாளை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் உன் மகன் பெரியாளாக ஆகி அரசரோட உட்கார்ந்து ஜூஸ் குடிப்பான் என்று சொன்னார்கள். நான் சிறுமையனாக இருக்கிற பொழுது என்னுடைய ஆசான் என்னை கணித்து சொன்னது இன்று நேரடியாக நடப்பதை எண்ணி ஆனந்தத்திலே நான் சிரிக்கிறேன் என்று. லக்கதுக்கான எம்முருவி ஐனி ஆக்கலிகி மாலா எம்முருவி ஐனி ரசிகி. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆலிம்களுக்கு அறிஞர்களுக்கு அல்லாஹ் கல்வியிலே ஞானத்தை உதிக்க செய்கிறான். பின்னால் நடக்க இருக்கக்கூடிய செய்தியை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்று நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருக்கிறேன் என்று அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே. தாய்மார்களே, சகோதரிகளே, மௌலவிகளினுடைய உறவினர்களே, கலங்காதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். நீங்கள் பெருமை கொள்கிற அளவிற்கு, கண் குளிர்ச்சி அடைகிற அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த சபையை கபூல் செய்து இவர்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டு சரீர சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் தந்து பொருளாதாரத்திலே பரக்கத் செய்து எப்பொழுதும் மார்க்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. சிறப்புரை ஆற்றுவதற்கு எனக்கு ஓதி தந்து கற்றுத் தந்து என்னை வளர்த்து என்னுடைய அறிவு ஆசான் ஆன்மீக சுடர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இப்ப தலைவர் அவங்களை கூப்பிடுவோம். யாரும் பேசக்கூடாது என்று சட்டம். சஹாபிகள் யாரும் பேசவில்லை, சொந்த பந்தங்கள் பேசவில்லை. அவர்களோடு இருந்த மனைவியை கூட வீட்டுக்கு அனுப்புங்கள் என்கிறார்கள். காரணம், பேசலாம், வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படியானால் நான் இளமையில் இருக்கிறேன், உன் வீட்டுக்கு சென்று விடு என்று மனைவியையும் அனுப்பினார்கள் என்று இமாம் புகாரி பதிவு செய்வார். இப்படிப்பட்ட நெருக்கடி காலம், விரிந்து விசாலமான இந்த பூமி அந்த பெருமக்களுக்கு நெருக்கடியானது என்று அல்லாஹ் சொன்னான். அத்தனை நெருக்கடியில் இருக்கும் கஅப் பின் மாலிக் சொல்வார், நான் ரொம்ப பயந்தேன், இந்த நேரத்தில் மரணம் வந்துவிடக் கூடாது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த ஜனாசாவை தொலை வைக்காதீர்கள் என்று தடுத்து விடுவானோ என்று பயந்தேன். அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாண்டி வந்து அல்லாஹ்வே அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று திருவசனம் இறக்கிய போது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பரிமாறும் செய்தி இமாம் புகாரி பதிவு செய்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்,
என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நீங்கள் சனது வெறும் இந்த நாள் உங்கள் தாய் உங்களை பெற்றெடுத்த நாட்களில் எல்லாம் சிறந்த நாள். நீங்கள் ரப்பை சார்ந்தவர்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்வான். என் அன்பு மோதலிகளுக்கு நான் சொல்கிறேன், இங்கே நமது கல்லூரியின் ஆதரசத்து பெருந்தகை சொன்னதை போல் நீங்கள் வாழ்க்கை உடையவர்களாக மாற வேண்டும். மக்களுக்குமாக சேர்த்து சில செய்திகளை மிக சுருக்கமான நேரத்தில் நான் தந்து முடிப்பேன். நீங்கள் வாழ்க்கை உடையவர்களாக மாற வேண்டும். நீங்கள் ரப்பானி உலமாக்களாக ஆக வேண்டும். இன்னும் ஒரு செய்தியையும் சொல்வேன். வயதில் நீங்கள் சிறியவர்கள், 20 வயது 21 வயது, இப்படிப்பட்ட காலம். ஆனால் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையின் முற்காலம். என்னுடைய தந்தை அவர்கள் நான் சனது பெறும் மிஸ்பாவுல் ஹுதாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்றைக்கு இரும்பு மனிதர் என்று சொல்லப்படுவார்கள். ஏன்னா அவங்க விளையாட்டு சிறந்த விளையாட்டுலாம் கற்றுக் கொடுத்தவர்கள். ரொம்ப பலம், எப்போதுமே பயிற்சி செய்கிறவங்க. அவங்க அதிகமா ஆட பார்க்க முடியாது. யாருக்கும் தைரியம் சொல்வார்கள். என்னுடைய தகப்பனார் நான் மிஸ்பாவுல் ஹுதாவிலே மிஸ்பாஹி சனது பெறுகிறேன். பாப்பா வந்திருக்கிறார். முன் வரிசையில் பாப்பா உட்கார வச்சு இப்போ எனக்கு சனது கொடுக்கும் போது சொல்றாங்க, நான் அந்த மதரசாவில் போதற காலம் முதல் சனது பெறுகிற வரையும் முதல் மாணவனாகவே வர செய்தார்களா? அங்கே சனது பெறுகிற ஒரு பழக்கம் உண்டு. இன்றைக்கும் நம்முடைய உஸ்மானியிலே அதான் வைத்திருக்கிறோம். அரையாண்டு தேர்விலே முதல் மார்க் எடுத்தால் அவர்களின் நோட்டீஸில் முதல் பேர். முழுவாண்டிலே முதல் மாணவர்களுக்கு முதல்ல தலப்பா வைப்பாங்க. அப்படின்னா சனதுனா ஸ்டேஜில் கூப்பிட்டு தலப்பா வச்சு தலையில் வைப்பாங்க. அது ஒரு பழக்கம். முன்னால் பூரா வரிசையாக தலப்பா கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு காலம். அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோட்டீஸில் முதலிலே என்னுடைய பெயர். நாங்கள் 25 பேர் என்னோடு சேர்ந்து ஓதியவர்கள். பட்டம் பெறும்போதும் சில பேர் நோட்டீஸில் முதல் இருப்பாங்க. பட்டம் பெறும்போது வருஷம் மாறிடும். ஒரு வருஷத்தில் அது இருக்கும், கொஞ்சம் பின்வாங்கி வரை இன்னொரு முன்னால் வந்திருப்பார். நான் சனது பெறும்போது முதல் மாணவராக, அப்போது அவங்க சொல்றார், மதரசாவிலே முதல் மாணவராக இங்கே ஓதி கொடுக்கும் ஓதும் காலத்தில் ஓதி கொடுக்கிறவராக இருந்தார் பற்றி ஒரு அறிமுகம் செய்தார். என்னுடைய தந்தையை பார்த்தேன். அவர் ஆனந்த கண்ணீர் ஒழித்தார். என் வாப்பா அதுதான். நான் எங்கள் தந்தை அழுத கண்டதே இல்லை. அவர்கள் அதை பார்த்ததில்லை. இக்காலத்தில் வேறு விஷயம். அன்றைக்கு அத்தகைய மகத்தான வலுவான மனிதர் என்னை பற்றி சொன்ன போது நம்முடைய பிள்ளைக்கு இல்மு கிடைத்து ஆலிமாகி இப்படி ஒரு நிறைய அந்தஸ்தை பெறுகிறார் என்ற அந்த நிகழ்வை அவர் கேட்ட ஆனந்த கண்ணீர் வடித்ததை நான் கண்டேன். இன்றும் என்னுடைய நினைவில் அது மங்கா இடத்தை பெற்றிருக்கிறது. நான் சனதுகளுக்கு செல்லும் இடத்திலெல்லாம், நான் சனது எங்கள் மதரசாவில் கொடுக்கும் போதெல்லாம் என் தந்தையை நான் பார்ப்பதுண்டு. அதுபோல் இங்கே இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்ன தவறு செய்தார்களோ உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஆழமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உங்களை சொர்க்கமனையும் கொண்டு சேர்ப்பார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. சொர்க்கமனையும் கொண்டு சேர்ப்பார்கள். எங்கள் அன்பு மோதல்களை நான் சொல்வேன். நம்முடைய பெற்றோர்கள் ஆனந்தம் அடையும் நேரம் இது. நம்முடைய தாய் பெற்றெடுத்த நாட்களில் பாக்கியமான நாள் இது. ரப்பு நன்மை பார்த்து சந்தோஷம் அடையும் நேரம் இது. அல்லாஹ்வின் ரசூலின் ஹதீஸை நமது கல்வியை சுமந்திருக்கிறோம். திருக்குர்ஆனை நமது நாவெல்லாம் ஒழிந்து இந்த நாள் பாக்கியம் பெற்றிருக்கிற. நான் ஒரு செய்தி படித்தேன். சில பேர்கள் ஓதி மேல ஊர்னா ஷிஃபாவாய் லேசா என்ன ஓதுனாங்க, வெறும் பிஸ்மில்லாஹ் நாளே ஷிஃபாவாய், ஒண்ணுமே சொல்லாம அவங்க ஊதுனா ஷிஃபாவாகும் ஒரு செய்தி படித்தேன். அதுக்கு பெருமக்கள் எழுதுவார்கள், அவர்கள் ஊதுதலோ இல்லை, அவர்களுடைய கண்பெல்லாம் ரப்பின் சிந்தனை இருந்தபோது அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பார். அப்படி மௌலவிகளால் அல்லாஹ் இவர்களை ஆக்கி வைப்பார். நீங்கள் வாருங்கள் என்று சொல்கிறேன். இதையெல்லாம் ரப்பை சுமந்து விடுங்கள் என்று சொல்கிறேன். ரப்பானி என்றாக மாறுங்கள் என்று சொல்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களிடத்தில் இல்லாததை சொன்னதும் இல்லை, பேசியதும் இல்லை. எங்களின் ஒரு நிமிடம் ரப்பை மறந்திருக்குமையானால் அந்த நிமிடத்தில் நாங்கள் வாழ விருப்பப்படவில்லை. ரப்பை அவர்களுடைய உதாரணமாக நடக்கிறது. சுற்றி ஆடிகளும் மிகப்பெரிய மனிதர்களும் அந்த சபைக்குள்ளால் வந்து விட்டால் வாமன்னர் மகதி. ஒரு கட்டத்திலே அப்துல் மலிக்குள் மருவானம் என்று வரலாறு உண்டு. மாமன்னர் மகதி உள்ளே வருகிறார். மஸ்ஜிதுக்குள்ள மகதி நுழைந்த போது வியந்து போகிறார். முஸ்லிம் உட்கார்ந்து இருக்கிறார். யாசுல் முஸ்லிமி அவர் நாவிலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆற்றல் மிக்க சொற்கள் வெளியாகிறது. மிகப்பெரிய பழுத்த படமாக இருக்கிற ஆடிகளும் மேடைகளும் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தில் ஆளுமை உள்ளவர்களிலே அவரால் ஏற்க முடியல. அவர் சொன்னால் தப்தி நிகழ்ச்சியோ இருக்கிறார்.
ஷேக்குகளை முன்னால் உட்கார வைக்கிறேன், ஷேகுமார்களை குறித்து முன்னால் உட்கார வைக்கிறேன், பெரியவர்களை முன்னால் உட்கார செய்யுங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னா, மாஹாவு பத்தா, இந்த வாலிபருக்கு என்ன தன்னை உட்படுத்திக் கொண்டார் என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லல. நேரம் வருகிறார். முஆவியத்துல் முஸ்னி பக்கத்திலே வந்து கேட்டால், மாசின் வயசு எத்தனைதான் கேட்டார். உனக்கு வயசு எத்தனை? மன்னருக்கு தாங்க ஏழல்ல, மாமன்னர் மகதி வயசு எத்தனைன்னு கேட்டார். அவர் சொன்ன வார்த்தை மன்னர் மௌனமாய். நீ தகுதி என்று சொன்னார் மன்னர். அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தையில், ஒத்த வார்த்தையில் பதில், சின்னி கசின்னி உசாமத்தி ஒரு ஜெயித் ஹீன வல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைஷன் ஃபீஹிம் அபூபக்கர் வ உமர். வரலாற்றினுடைய ஆழமான தகவல், வரலாற்றின் ஆழமான தகவல். அல்லாமா இப்னு அசீர் எழுதுவார், இப்னு இஸ்ஹாக் எழுதுவார், மிகப்பெரிய செய்தி. எனக்கு வயது அடக்கத்தோடு சொன்னார். என்னுடைய வயது சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் அவர்களை ஒரு மிகப்பெரிய போர்படை தளபதியாக நியமித்த போது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன வயசோ அந்த வயசு. உஸாமாவை ஒரு போர்க்களத்தின் தளபதியாக சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் செய்த போது சையதுனா உஸாமா இப்னு ஸைதுடைய வயசு தான் என் வயசு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பதில் அபூபக்கர் உமர். அந்த படையின் சிப்பாய்களாக அபூபக்கர் இருக்கிறார்கள், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு மாமேதைகளும் அதில் சராசரி சிப்பாய்களாக இருந்தார்களே. அந்த படையில் அதற்கு பெருமானார் உஸாமாவை தலைமையாக்கிய போது உஸாமாவுடைய வயது, உஸாமாவை தலைமையாக்கும் போது உங்களுக்கு என்ன வயசு? வரலாற்றில் எங்க பார்த்தால் கருத்து வேறுபாடு இல்லாம 12 பேரை தவிர 18 வயசு. உஸாமாவுக்கு வயது 18 வயதில் மிகப்பெரிய ஒரு படையின் தளபதி நியமனம் செய்தவர்கள் அல்லாஹ்வின் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ். யாரும் அபிப்பிராயம் கூட சொல்ல மாட்டார்கள் பெருமானாரின் நியமனத்தில். நபி பெருமானாரின் நியமனம் அந்த சிப்பாயாக இருக்கிற அபூபக்கர் உமர் போன்ற மிகப்பெரிய சஹாபிகள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க. இவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லும் எல்லா செய்தியையும் ஷேகுமார்கள் தான் இருக்கும்போது பெருமானார் உஸாமாவை ஆக்கினாங்க என்று சொல்லிட்டு அந்த வயசு என் வயசு என்றார் சொன்னார். அதற்கு மகதி மாமன்னர் மகதி சொல்கிறார், கத்தின் அந்த நீ தான் முன்னால் இருக்கிறவா, அதற்கு நீ தகுதி என்றார். நான் சொல்வேன் மௌலவிகளே, வயது சின்ன வயது, ஆனால் பகுதி அதற்கு இயாசுக்கு மாவியத்தை முஸ்லியை போட்டு நீங்க போய் பாருங்க, எழுதுவார்கள். அந்த காலத்தில் அவர்களை விட அப்பன் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க இளைஞர் இல்லை, மார்க்க ஞானி இல்லை என்று எழுதப்படும் அளவிற்கு கல்வியிலே ஞானத்திலே அதை தாண்டி அல்லாஹ்வின் நெருக்கத்தில் முதன்மை பெற்ற மாமனிதர். வயது முக்கியமில்லை, சின்ன வயது, ஆனால் கல்வியில் நாம் சிறக்க வேண்டும், தொடங்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வாழ்க்கையுடையவர்களாக அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் ஒன்றே இணைத்துக் கொண்ட வாழ்க்கையில் நாம் நெருக்க வேண்டும். லட்ச மக்களால் அல்லாஹ் நம்மை பின்பற்ற வைப்பார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அவன் உபகாரத்தை மறந்து விடுகிறோம். இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த போது மறந்து விடுகிறோம். ஒன்றுமே தகுதி இல்லை, நம்மை கொண்டு அல்லாஹ் மேல வைத்தார். எதுக்கும் நாம் தகுதியில்லை, அல்லாஹ் நம்மை பல பேருக்கு கூட்டு இடத்தில் வைத்தார். ரப்ப மறக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய பெருமை குறித்தே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தகுதியை கொடுத்த ரப்பை மறந்து விடுகிறோம். நான் இங்கே சொல்வேன், அல்லாஹ் சொல்லும் அற்புதமான செய்தி, முதல் தண்டனை அல்லாஹ்வை மறந்தவர்களை போல் ஆகிவிடாதீர்கள். அப்படி ரப்பை மறப்பீர்கள் என்றால் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான் தெரியுமா? அவர்கள் மறக்க செய்து விடுவார். அல்லாஹ் ஒன்னை மறந்து விடுவாய், உன்னை சரியாக்க மாட்டாய், உன்னை சீராக்க மாட்டாய், உன் நலனிலே கவனம் இருக்காது, உன் முன்னேற்றத்தில் கவனம் இருக்காது, உன் இறையிறக்கத்தில் கவனம் இருக்காது, உன் வணக்கத்தில் கவனம் இருக்காது, உன் மறுமை சம்பந்தமான சிந்தனைகள் இருக்காது, உன் உயிரிலே கவனத்தை நீக்கி விடுவான், உன் ஆரோக்கியம் குறித்தும் நீ கவனப்படாத இடத்தில் அல்லாஹ் உன்னை நிறுத்தி விடுவான் என்று மிகப்பெரிய
உன்னை மறந்து விடுவாய். நீ ரப்பையும் மறந்த, ரப்பையும் மறந்த, நீயும் ஒரு உயர்வு பெறணும், உன்னை முன்னேற்றணும். ஒரு நிறைய பேர் சொல்ல வரலையான்னு கேட்டா சொல்லுவாங்க, இந்த வேலைகள்லாம் அது கொஞ்சம் சரியா இருக்கிறேன். ஒருத்தர் தாடி வைக்கிறேன், நான் ஐயா தாடி வைக்கிறேன், இதெல்லாம் அறுபது கொஞ்ச நாள் போக வச்சிடறேன். என்னங்க ஐயா ரொம்ப நாள் ஆச்சு, அதிகமாக போய் எத்தனை வயசாகிட்டேன், கல்யாணம் வச்சு வச்சுக்கிறேன். வயசு 65 வயசாச்சு, சின்ன கல்யாணம் தான் பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தான் வச்சுக்கிறேன். இருக்க இல்லை கல்யாணத்தில் போட்ட விட இருப்பாங்க, தாடி தான் நல்லா இருக்காது. நம்ம கூட இருந்தவர் ஒரு நெருக்கமான சாட்சியார். முந்திரிலாம் நான் அடிக்கடி சொல்றது வந்து அவங்க அப்பா தாய்க்காக உடல்ல ஒரு 15 நாள் சொல்லிதான் இருந்தாங்க. அந்த 15 நாளும் அவங்க அந்த தாடி ஒதுக்கலை, டெய்லி சரி பண்ணுவாங்க, ஒதுக்கலை. அவங்க ஒப்பாத்தாகும் போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இன்சான்ல வைப்பேன். அவர் ஒப்பாத்தாகும் போது அந்த 15 நாள் ஒதுக்கப்படாத தாடியோடு மறைவிட்டார். ஆனால் எல்லாரும் தோல்வி செய்வார்கள். இங்கே நான் சொன்ன செய்தி உங்கள் இருக்கைக்கு கவனமாக பதிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்துகளை நாம் ரப்பை மறக்கிறோம். அவனுக்கு நன்றி உடையவர்களாக பல நேரங்களில் வாழ்வதில்லை. அவனை நினைத்து பார்க்கிற வாய்ப்புகள் பெறுவதில்லை. அவனை வணங்குகிற வாய்ப்புகள் கூட பலருக்கு சரியாக கிடைப்பதில்லை. இரவின் சுகம் தஹஜ்ஜத்தை விட்டு நம்மை தூரமாக்கி விட்டது. இரவுடைய சுகத்தில் தஹஜ்ஜத் நசீபாகிறது இல்லை. ஆனால் தஹஜ்ஜத்லாம் சாதாரண வணக்கம் இல்லை. ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அல்லாமா ஷஃபீஉல் பல்கி சொல்வார், வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் தேடுகிறோமோ எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் வெளியில இல்லை, அல்லாஹ் தன் தொடர்புக்குள்ளதான் வச்சிருக்கிறான். நம்ம எல்லாத்தையும் வெளியில போய் தேடினோம், அங்கே ரொம்ப மறந்து இருக்கிறோம். அவன் தொடர்புக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்தான், சுகத்தை வைத்தான், நிம்மதியை வைத்தான், ஆசை வைத்தான், பொருளை வைத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே இல்லை, நான் கவலைப்படுற நாட்களும் இல்லை. சோதனைகள் லட்சோபலட்ச சோதனைகள், ஆனால் மன அமைதி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். யாரிடத்திலும் தேவையாக வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நிரம்ப கொடுத்தான் துன்யாவை, நிரம்ப கொடுத்தான் தீனை, நிரம்ப கொடுத்தான் குடும்ப ஞாபகத்தை. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், காரணம் என்ன தெரியுமா? ஒரு நிமிடம் ரப்பை மறக்காத வாழ்க்கையை அவன் நசீபாக்கி கொடுத்தான். பிரச்சனைகளை அவனிடத்தில் பேசும் இடத்தில் உட்கார வைத்தான். நான் சொல்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள், உங்கள் பிரச்சனை குறித்து பேசுங்கள், கஷ்டத்தை அவனிடத்தில் சொல்லுங்கள், சுகத்தை கேளுங்கள். அவனை கேட்கிற இடத்தில் நீங்கள் வாழ வேண்டுமா இல்லையா? இப்படி ஒரு அற்புதமான பட்டம் அளிப்பு விழாவில் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை எடுத்துச் செல்லுங்கள். எந்த துன்பத்திற்கும் நிரந்தரமில்லை, எந்த சோதத்திற்கும் நிரந்தரமில்லை, எந்த வியாதிக்கும் நிரந்தரமில்லை, எந்த கஷ்டங்களுக்கும் நிரந்தரமில்லை. அல்லாஹ் தீர்வு வைத்திருக்கிறார். தீர்வை அவரிடத்தில் கேட்கப்பட வேண்டிய பொறுப்பில் நாம் குறை செய்கிறோம். அவர்கள் அர்ப்பணிப்புகளை கபூல் செய்வாராக. இன்னும் 12 காலம் நூற்றுக்கணக்கான ஆலிம் ரியாதிகள் உருவாக தௌஃபீக் செய்வாராக. ஹயாத் வரையிலும் படுக்கையை விழுந்து விடாமல் பாதுகாப்பானார், உடைந்து விடாமல் பாதுகாப்பானார், செயலிழந்து விடாமல் பாதுகாப்பானார். இன்னும் ஒரு கொரோனா 3வது அலை உலகத்தில் எங்கும் நமது மண்ணிலும் வந்து விடாமல் தடுத்து நிறுத்துவானாக. லாக்டவுன்கள் இல்லாமல் பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் சாந்தாக்களையும் திறக்கச் செய்வானாக. குறிப்பாக மக்கா மதீனாவில் 2 ஹரமையும் அல்லாஹ் எந்த நேரத்திலும் நாம் போய் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. நினைச்சா நபிக்கு ஜியாரத்துக்கு போகணும், நினைச்சா தவாஃப் செய்யணும், அல்லாஹ் திறந்து வைப்பானாக. ஹஜ்ஜையும் ஜியாராவையும் உம்ராவையும் நசீபாக்குவானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் கல்வியிலே ஈமானிலே அமலிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. நமது வீட்டு பெண்களை ஆரோக்கியமாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளை பேரன்பேத்திகளை எல்லாம் வளர்க்கும் ஆரோக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. நொடி பொழுதும் ரப்பை மறக்காத இபாதத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாரும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதர வைத்து, குறிப்பாக இங்கே நிறைய ஆளுங்கள், எல்லா ஆளுங்களின் நல்ல துவாவை என்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் தங்கைக்கு என்னுடைய அன்பு மாணவரும் எனக்கு நீண்ட காலம் பிரதமர், இன்னைக்கும் நம்ம பயணம் போனா அதற்கு கூட வருவாங்க. முதல்ல நான் பேசுகிற பேச்சு அவங்க தான் பேசிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியமான ஆற்றலும் அறிவும் இன்னும் நிரம்ப கல்வியும் தன்னடக்கமும் நிறைந்த
கல்லூரியின் பேராசிரியர்கள், செயலாளர், தலைவர் உட்பட நிர்வாக பெருமக்கள், எங்களுடைய சிறப்பான முன்னாள் எம்எல்ஏ, அவங்களுக்கு இன்னும் அந்த நீண்ட ஹயாத்தை வழங்க வேண்டும், சமுதாய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் எல்லோருக்குமாக எல்லாம் அந்த அல்லாஹ் எல்லா நற்பாக்கியங்களையும் இருவுலகத்திலும் தந்தருள் பாதிப்பாராக. உங்கள் எல்லோரும் குறிப்பாக உடமாக்களின் அந்த ஆதரவைத்து எனக்கு வாய்ப்புகள் சொன்ன நேரத்தை சரியாக வந்து நின்று முடித்துக் கொள்கிறேன். பாபுதா அவாரா அனைவரும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பாபர் கருணையினால் பேட்டை முகமது நோலார் பள்ளிவாசலில் அதை சார்ந்த ரியால் ஜான் அரபிக் கல்லூரியுடைய 151வது ஆண்டு விழாவும் 150 ஆண்டுடைய ரியாஜி பட்டமளிப்பு விழாவும் இன்று சிறப்பாக நமது ஜமாத்துடைய தலைவர் சார்பாகவும் அதில் முன்னிலை வைத்த நிர்வாக சார்பாகவும் நடைபெற்றது. அதில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்த மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஹைதர் அவர்கள் கலந்து கொண்டு சனது வழங்கினார்கள். அவர்களைத் தொடர்ந்து ரியால் ஜிலான் உரிமையில் அத்தியான் பள்ளிவாசலுடைய மனசாவுடைய முதல்வர் அவர்கள் மற்றவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். இதில் பாளையங்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கோதரை சார்ந்தவர்கள் ஏழைய உலமா பெருமக்கள் கலந்து சிறப்பித்தார்கள். எல்லாரும் வந்தவருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி நீங்களும் இது போன்ற இந்த விழாக்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நாங்கள் ரியால் ஜினான் அரபிக் கல்லூரி பேட்டையிலே 5 ஆண்டுகளாக படித்தும் அரபி. அதற்கு சான்றிதழாக இன்று நாங்கள் 25ஆம் தேதி 8ஆம் மாதம் சனது வாங்கி இருக்கின்றோம். இப்போது வாங்கியாச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை இதே போன்று வந்து சேர்த்து இதே போன்று ரியாஜ் மசாலே பல ஆலிம்களையும் உருவாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.